குறைகிறதா? மனம் உடைகிறதா? வாழ்வு துண்டாடப்படுகிறதா? நீங்கள் வெட்ட வெளியில் நிற்கும் போதும் மனம் புழுங்கி தவிக்கிறதா? அப்படியானால் இன்றோடு அழுது முடியுங்கள். மன இடுக்குகளின் சாளரத்தில் ஒளிந்து கிடக்கும் பயத்தை விட்டொழியுங்கள். மரணத்தின் வாசலை தொட்டு கொண்டிருக்காமல் வசந்தத்தின் வாழிடத்தில் குடிபுகுங்கள். பிரச்சனை கண்டு பயப்படாமல் வாழ்வை துணிவோடு எதிர்கொள்வோம். மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்புக்கு 044-3063-2994 044-30427777. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு டாக்டர் அசோகன் மற்றும் சுபாஷ் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் டாக்டர், இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா. இப்போ முதலாவதா தஞ்சாவூர்ல இருந்து உமா இணைப்புல இருக்காங்க. உமா, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்னமா பகிர்ந்துக்க போறீங்க? டாக்டர்கிட்ட பேசணும். கண்டிப்பாமா, பேசணுமா? எனக்கு கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆகுது. சரிங்கம்மா. 12 வருஷம் வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் ரொம்ப பிரச்சனையா தான் இருந்தது. ரொம்ப மாமியாரும் நல்லா வச்சுக்கல. அதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாகி யாரோ பேசுற மாதிரி குரல் கேட்டது. எனக்கு இப்படி ஆன உடனே அப்புறம் வீட்டுக்காரர் கொஞ்சம் நல்ல விதமா தான் நடந்துக்கிட்டாங்க. டாக்டர் எல்லாம் உடனே சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டாங்க. 1.5 வருஷமா ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்கேன். எனக்கு 2 பிள்ளைங்க, ஒரு பையன் நல்ல பையன், ஒரு பொண்ணு வந்து கொஞ்சம் நார்மல் பேபி இல்ல. என்னன்னா இந்த டேப்லெட் இந்த சைக்கியாட்ரிஸ்ட் டேப்லெட் சாப்பிட ஆரம்பிச்சதுல இருந்து பீரியட்ஸ் சரியா வரமாட்டேங்குது. டாக்டர்கிட்ட கேட்டாக்க இதனால ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, ஆகலன்னா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா அந்த ஆகாதனால எனக்கு வெயிட்டும் அதிகமா போட்டுருச்சு. அந்த குரல் கேட்கறதெல்லாம் இப்ப நின்றுச்சு. இந்த ட்ரீட்மெண்ட் தொடர்ச்சியா ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்கிறேன், தொடர்ச்சியா டேப்லெட் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். குரல் கேட்கறது இப்ப இல்ல. ஆனா டாக்டர் இன்னும் கொஞ்ச நாள் மாத்திரை சாப்பிட்டு தான் இருக்கணும்னு சொன்னாரு. ஆனா கொஞ்சம் படிப்படியா டேப்லெட் எல்லாம் குறைச்சிருக்காரு. குறைச்சி இப்ப இந்த அமிவால் 200ன்ற டேப்லெட் வந்து 1/2 மாத்திரை சாப்பிடுறேன். எனக்கு இதனாலதான் சீரியஸ் சரியா வர்றது இல்லையா இல்ல என்னன்றது தெரியல. இந்த பீரியட்ஸ் வராதனால ஏதாவது யூட்ரஸ பாதிக்குமா? கண்டிப்பாமா, இத பத்தி டாக்டர் கிட்ட கேட்கலாமா? டாக்டர் அசோகன், நீங்க சொன்னதை பார்த்து நீங்க காதுல குரல் கேட்கறது வந்து 2 விதமா இருக்கலாம். ஒண்ணு வந்து மனச்சிதைவுன்னு சொல்லக்கூடிய ஸ்கிசோஃப்ரெனியாவா இருக்கலாம், அல்லது சமயத்துல மன வருத்தத்துல கூட வந்து காதுகள்ல குரல் கேட்கலாம். ஆனா நீங்க சொன்ன மாத்திரைகள், நீங்க பேசிய விதம், மற்றபடி வந்து எந்த விதமான வருத்தம் சம்பந்தமான விஷயங்கள் எதுவும் சொல்லாததால ஒரு மனச்சிதைவு நோய் ஸ்கிசோஃப்ரெனியா வந்திருக்குன்னு வந்து என்னால ஊகிக்க முடியுது. நீங்க வந்து இப்ப வந்து முதல்ல வந்து மாத்திரைகள் சாப்பிட்டு இருக்கீங்க, அதுல இருந்து படிப்படியா குறைஞ்சிருக்கு. இந்த மாத்திரைகள்ல நிச்சயமா கொஞ்சம் வந்து பீரியட் தள்ளி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது ரெகுலரா வராது. நீங்க வந்து அதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இந்த மருந்துகள் வந்து அதாவது வந்து டியூபரோ இன்ஃபண்டிபுலர் அந்த மாதிரி ஏரியாவில் வந்து ஒர்க் பண்றதால ஆக்ட் பண்றதால அந்த மாதிரி வந்து தள்ளி போவதற்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப பயப்பட வேணாம். சமயத்துல வந்து சில சமயம் வந்து ஒருவேளை நம்ம வந்து பிரெக்னென்ட் ஆயிட்டோமோ அல்லது வந்து தள்ளி போவதால விளைவுகள் இருக்கோ, அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ஒரு பெண் மருத்துவர்கிட்ட உங்களுக்கு வந்து கலந்து ஆலோசித்து மாத்திரைகள் சாப்பிட்டா உடனடியா வந்து பீரியட் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நீங்க சாப்பிட வேண்டியது இருக்கு. அதாவது மழை விட்டும் தூவானம் விடல, ஒரு கோர்வையா உங்களால வந்து கொஞ்சம் தப்பா நினைக்க வேண்டாம். என்னுடைய இதுவா தான் நான் சொல்றேன். அந்த யோசிச்சு வார்த்தைகளை வந்து மறுபடியும் யோசிச்சு மறுபடியும் ரிஹர்ஸ் பண்ணி மறுபடியும் வெளிப்படுத்துற விதத்தை பார்க்கும் பொழுது இன்னும் சிறிது நாட்கள் நீங்க சாப்பிடணும். நல்லா இருக்கீங்க, முழுமையா குணமடைகிறதுக்கு வந்து இன்னும் சில நாட்கள் தேவைப்படுது. பயப்படாதீங்க, எந்த விதமான பாதிப்பு இதுக்கு கிடையவே கிடையாது. தைரியமா உங்க மாத்திரைகளை மருத்துவருடைய ஆலோசனை பேர்ல நீங்க சாப்பிட்டு வரலாமா. இப்ப அடுத்ததா தஞ்சாவூர்ல இருந்து விக்னேஷ் நம்ம இணைப்புல இருக்காரு. விக்னேஷ், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? ஹலோ மேம், என் பேரு விக்னேஷ் மேம். சொல்லுங்க விக்னேஷ். ஹலோ விக்னேஷ், தொடர்ந்து பேசுங்க.
பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கிறேன் மேம். சரிங்க. யாராச்சும் ஃப்ரெண்டு பேசாட்டினா கூட ஒரு மாதிரி மனசு பெயினாவே இருக்குது. வீட்டுல ஏதாச்சும் சொன்னா அப்படியே மனசு ஒரு மாதிரி அதே பெயினா படிக்கவும் முடியல. அதே என்னன்னு தெரியல, எதுவுமே சாப்பிட கூட தோண மாட்டேங்குது. அதே நினைப்பாவே இருக்குது. யாராச்சும் சின்னதா ஒரு சண்டை போட்டா கூட அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியல, ஏதோ ஒரு மிஸ் பண்ற மாதிரியே இருக்குது. அது ஓவர் பெயினா இருக்கு, எந்த ஒர்க்குமே பண்ண முடியல. எத்தனை நாளா இந்த மாதிரி இருக்கு விக்னேஷ்? அது ஒரு 2 இயராவே அப்படி. 12th ஃப்ரெண்ட் எல்லாம் மிஸ் பண்ணப்ப கூட எல்லாம் தனித்தனியா காலேஜ் போயிருந்தப்ப அதே ஒரு பெயின் ஆகி ஒரு 1 month ஹாஸ்பிட்டல்ல கூட இருந்தேன், ஃபீவர் ஆகி. அது என்னன்னு தெரியல, அதே பெயினாவே இருக்கு. வீட்டுல சின்னதா திட்டினா கூட எதனா மனசு பெயின் ஆயிடுது. அப்போ விக்னேஷ் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா இதை பத்தி நம்ம கேட்கலாம். சுபாஷ் என்ன பண்ணணும்? மனசு பெயின் ஆகுது அப்படின்னு சொல்லி அழகா ஒரு வார்த்தை சொல்றீங்க. அந்த பெயின் வராம பாத்துக்கலாம். அதாவது பெயின் டாலரன்ஸ் நிறைய இருக்கணும் உங்களுக்கு, சரியா? மனசுல அது சொன்னா இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுறணும் அப்படி சொல்றாங்கல்ல, இல்ல நமக்கு நல்லதுக்காக தான் சொல்றாங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிடணும். சரி, இதுல இருந்து நான் ஏதாவது எனக்கு ஒரு போதனை நான் எடுத்துக்குவேன், இதை நான் என்னோட இந்த குணத்தை மாத்திட்டு அந்த குணத்தை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் ஈஸியா எடுத்துக்கிடணும். உங்களை அவங்க சொல்லல, உங்களுடைய அந்த குணத்தை தான் சொல்றாங்க. உங்களை எல்லாரும் நேசிக்கிறாங்க, உங்க வீட்டார் உங்களை நல்லா நேசிக்கிறாங்க. அது நீங்க செய்கிற அந்த ஒரு சில விஷயங்கள் தான் உங்களுக்கு பிடிக்கல. அதை பகிர்ந்து பார்க்க, வித்தியாசப்படுத்தி பார்க்க உங்களுக்கு தெரியணும். ஐயோ என்னைய சொல்றாங்க அப்படின்னு நினைச்சாதான் மனசுல ரொம்ப பெயின் ஆகும். என்னால ஒண்ணும் செய்ய முடியாது, இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போகும். சரி, இதுதானே சொல்றாங்க, நான் என்ன மாத்திக்குவேன், அவங்க நல்லதுக்கு தான் சொல்றாங்க அப்படி நீங்க கொஞ்சம் அதை வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த விஷயங்கள் உங்க மனசை ஆழமா காயப்படுத்தாது, சரியா? அதுக்கப்புறம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க, நல்லா உங்களுக்கு பிடிக்கிற விஷயங்கள் எல்லாம் ஈடுபடுங்க. அப்போ மனசு ஸ்ட்ராங் ஆகும். உங்களுக்கு ஒரு பிக்னிக் போயிட்டு வாங்க, ஒரு அருவியில போய் குளிங்க, இல்ல தண்ணீர்ல ஒரு நீச்சல் அடிச்சு பாருங்க. இது எல்லாமே உங்க செரோட்டோனின் லெவல்ஸ கூட்டும். அப்ப எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப அடுத்ததா திருப்பூர்ல இருந்து புவனேஸ்வரி நம்ம இணைப்புல இருக்காங்க. புவனேஸ்வரி, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்னமா பகிர்ந்துக்க போறீங்க? ஹலோ டாக்டர், நான் டாக்டர் பேசலாங்களா? கண்டிப்பா பேசலாமா, சொல்லுங்கம்மா. இல்ல, எனக்கு மனசு படபடப்பாவே இருக்கு, ரிலாக்ஸாவே ஆக மாட்டேங்குது. எதனால இந்த மாதிரி இருக்குமா? எதனால வீட்லயே இருக்கேன், நான் எங்கேயும் போறது இல்ல. டிவி பார்த்தா டிவி பார்ப்பேன், அவ்வளவுதான். மத்தபடி யாருக்கும் பேசாதனாலயா என்னன்னு தெரியல, ஒரே எப்பவுமே ஒரு படபடப்பாவே இருக்கு, ஒரு ரிலாக்ஸுக்கு வர மாட்டேங்குது. யோகா கிளாஸ் போனேன், போய் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அதாவது ஏதாவது ப்ரோக்ராம் பாக்குறதோ ஏதாவது ஒரு வேலை செய்யறப்ப கொஞ்சம் அந்த ரிலாக்ஸ் கிடைக்குது. அப்புறம் மறுபடியும் அந்த டைவர்ட்டுக்கு மறுபடியும் மாறிச்சுன்னா மறுபடியும் அந்த படபடப்பு பேசும்போது அந்த மாதிரிதான் இருக்கு. அதாவது நிறைய நான் சிரிக்கிறது இல்லையா, இல்ல என்ன ரீசன் எனக்கு இன்னும் என்னால அதை கண்டுபிடிக்க முடியல. ஆனா அந்த படபடப்பு அதை பிடிச்ச நாளைக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நான் நினைச்சேன், அதெல்லாம் செய்யறப்ப நல்லா இருக்கு. அப்புறம் ஃப்ரீயா இருக்க டைம் அந்த படபடப்பு மறுபடியும் வர ஆரம்பிச்சது. அதை என்ன பண்றதுன்னு தெரியல, அதை கூப்பிட்டேன். ஓகே புவனேஸ்வரி, உங்களுக்கு என்ன வயசுமா ஆகுது? எனக்கு 28. திருமணம் ஆயிடுச்சா? திருமணம் ஆயிடுச்சு. கண்டிப்பா இதை பத்தி டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர், அடிப்படையிலே நீங்க பதட்டமுள்ள ஒரு மனிதரா இப்ப தென்படுறீங்க. பொதுவா பாத்தீங்கன்னா வாழ்க்கையில இந்த வாழ்க்கைன்றது பாத்தீங்கன்னா ஒரு அனுபவங்களுடைய தொகுப்பு. புது புது விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும், இல்லாட்டி நம்ம தொலைஞ்சு போயிடும். வீட்டுல இருக்கும்போது கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, மற்ற விஷயங்களை யோசிக்கும் பொழுது, மற்றவரோடு பழகும் பொழுது எனக்கு பதட்டம் வருது. சின்ன சின்ன, அதாவது நமக்கு செக்யூர்டான ஒரு அட்மாஸ்பியர்ல இருக்கும் பொழுது எல்லாமே நல்லா இருக்கு. நமக்கு பிடிபடாத, புரிந்து கொள்ள முடியாத அல்லது நமக்கு தெரியாத ஒரு நிகழ்வோ ஒரு அனுபவமோ அதை நம்ம சந்திக்கும் பொழுது நமக்கு ஒரு பயமா இருக்கு, புதிரா இருக்கு. அதை பற்றி நமக்கு தெரியாவிட்டாலும் நம்ம உடனடியா ரியாக்ட் பண்றோம் ஒரு பயத்தின் அடிப்படையில. நீங்க சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்கொண்டுங்க, ஒரு ஆக்குபைடா இருங்க. எது உங்களை பயமுறுத்துவதோ அதை ஃபேஸ் பண்ணுங்க. கதவு திறந்து வச்சிருந்தா எனக்கு பயமா இருக்குன்னா திறந்து வச்சிருங்க. எனக்கு வெளியில போய் 4 பேர்கிட்ட பழகிறதுக்கு பயமா இருக்குன்னா பழகுங்க, கொஞ்சம் கொஞ்சம் தான். அதாவது குழந்தை நடக்கும் பொழுது, எழுந்து நடக்கும் பொழுது கொஞ்சம் கீழே விழும். ஒரு தடவை விழுந்த உடனே பயப்படும், அப்புறம் எழுந்திருக்காது. ஆனா அந்த தாய் குழந்தை விழுந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் அலோவ் பண்ணும் பொழுதுதான் விழுந்து எழுந்து அதுக்கப்புறம் தான் குழந்தை நடக்க ஆரம்பிக்கிறது. அதனால நீங்க என்ன, இந்த ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு புது விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்க. உதாரணமா பாத்தீங்கன்னா, உங்களுக்கு போர் அடிக்கிறதால கூட கொஞ்சம் சமயத்துல என்ன நினைக்கணும், கடைசியா எங்க சுத்தினாலும் ரங்கன சேவின்ற மாதிரி உங்க பயத்துல நிக்கிறீங்க.
ஒரு கம்ப்யூட்டர் பாருங்க, ஒரு மொபைல் பாருங்க, என்ன மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க, அதை எப்படி கையாளுவது, நல்ல முறையில எந்த விஷயத்துல நம்மளுடைய பொழுதுபோக்கு விஷயங்கள் அதுல எப்படி புகுத்தி நம்மளை ஆக்குப்பை பண்ண வைக்கிறது, சில விஷயங்கள் அதை எப்படி கற்றுக்கொள்வது. முதல்ல வேடிக்கை பார்க்க கத்துக்குங்க. ஒரு படத்தை பார்த்தா கூட ஒரு மனிதர்கள் 2 பேர் சம்பந்தம் இல்லாதவர்கள் பேசுவதை பார்த்தால் கூட எப்படி பேசிக் கொள்ளுகிறார்கள், அவர் என்ன மாதிரி பேசுகிறார்கள், எந்த பாவனையை வெளிப்படுத்துகிறார்கள், அதாவது உயிரற்ற விஷயங்கள்ல கூட நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருக்கு. மனதை கொஞ்சம் திறந்து வைங்க. சின்ன விஷயங்கள் கூட அமைதியா இருக்கும்போது, தனியா இருக்கும்போது கூட, யாருமே இல்லாத போது கூட சில விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஃப்ரீயா விடுங்க. ஒரு சின்ன அதை சுத்தி உங்களுடைய பயத்தை சுத்தி ஒரு ஸ்டோன் வால் பண்ணிட்டு அதுக்குள்ளே நீங்க வசிக்க முயற்சி பண்ணாதீங்க. விசாலமா வச்சிருங்க. கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருக்க இருக்க மனதுக்கு உறக்கம் இல்லை, போர் அடிக்காது, நிம்மதியான நிலைமையில இருக்கும். அதாவது ஒரு வாழ்க்கையை ஒவ்வொரு கன நேரத்தையும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா வச்சிருங்க. இதற்கு மேல இருந்ததுன்னா ஒரு மருத்துவரை பார்த்து வேண்டிய பயம் அல்லது பதட்டம் தணிக்கக்கூடிய மாத்திரைகளை நீங்க வாங்கி சாப்பிடலாம். இப்ப அடுத்ததா ஹொசூர்ல இருந்து நாராயணசுவாமி நம்ம இணைப்புல இருக்காரு. நாராயணசுவாமி, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? நாங்க அவங்க வயசுக்கு சொல்லுங்கம்மா, தொடர்ந்து பேசுங்கம்மா. நாங்க அவங்க வயசு பேசுறோம். சொல்லுங்கம்மா. அவங்களுக்கு டென்ஷனா இருக்கு, எது பார்த்தாலும் பயமா இருக்கு. சரிங்கம்மா. அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, டேப்லெட் கொடுத்தாங்க, சாப்பிடுறாங்க. ஆனா அப்படியே இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்கம்மா. எத்தனை நாளா இந்த பயம் அவருக்கு இருக்குமா? ஒரு 2 மாசமாவே இருக்கு. அப்படி எது பார்த்தாலும் பயம் வந்தாங்க, டென்ஷன் வந்தாங்க. ஓகே, கண்டிப்பா கேட்கலாம். சுபாஷன் என்ன வேலை பாக்குறாருமா? அவங்க ஆயின் ஒர்க்கு போறாங்க, வேலை செய்யறாங்க, இரும்பு வேலை செய்யறாங்க. இரும்பு வேலை செய்யறாரு. டெய்லி வேலைக்கு போயிடுவாரா இல்ல பயம் சொல்லி வீட்டுல இருப்பாரா? போறாங்க, போன விட டென்ஷன் பயமான்றாங்க. சரி. அவருக்கு குடிப்பழக்கம் உண்டா? அதெல்லாம் இல்ல. பிபி இருக்கு. பிபி இருக்கு. சரி. இப்ப 2 மாசமா மாத்திரை கொடுத்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் பரவாயில்லையா? அது கொஞ்சம் பரவாயில்லன்றாங்க. மாத்திரை சாப்பிட்டா நல்லா இருக்குன்றாங்க, மாத்திரை சாப்பிடணும்னா அப்படியே இருக்குன்றாங்க. மாத்திரைய கண்டிப்பா கொடுக்கணும். மாத்திரை நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கிற மாதிரி, நம்ம காய்கறிகள் சேர்த்துக்கிற மாதிரி தான். இதுல எல்லாத்துலயும் உள்ள அந்த சத்துக்கள் தான், தைரோசின், டிரிப்டோபான், இந்த சத்துக்கள் தான் நம்ம மாத்திரையா சாப்பிடுறோம். மாத்திரை உடையது ரொம்ப ரொம்ப முக்கியம். மாத்திரை என்னதோ செஞ்சிடும் எனக்கு அப்படின்ட்டு இல்ல. மாத்திரை அவருக்கு நல்லது செய்யுது. அவர் பயந்து இருந்ததை குறைக்குது, அவரு என்னதெல்லாமோ யோசிச்சுட்டு இருந்ததை கம்மி பண்ணிருக்கு, வேலைக்கு ஒழுங்கா போகிறாரு. அதனால மாத்திரைய ரெகுலரா கொடுக்கணும். அவர் நல்லா ஆகி அதுக்கப்புறமும் ஒரு 6 months தொடர்ச்சியா கொடுக்கணும். பொதுவா மாத்திரையுடைய பெஸ்ட் எஃபெக்ட் எப்போ தெரியும்னா 3 மாசத்துலதான் தெரியும். இப்ப நீங்க 2 மாசம் தான் கொடுத்துருக்கீங்க. அதோடைய பெஸ்ட் எஃபெக்ட் ஒரு 3 மாசத்துல தெரியும். அதுக்கப்புறமும் ஒரு 6 மாசம் கொடுக்கணும். அப்படி தொடர்ச்சியா கொடுக்கும் போது அவருக்கு நல்ல அவருடைய அந்த குணம் மாறிடும், பயந்த சுபாவம் மாறிடும், கொஞ்சம் தைரியமா இருப்பாரு, சிரிப்பாரு. நீங்களும் அவரை சந்தோஷமான ஒரு சூழ்நிலைய வீட்டுல வந்தா நல்லா சிரிக்கிற மாதிரி, மனம் விட்டு பேசுற மாதிரி, சந்தோஷமா அப்பப்ப வெளியே போற மாதிரி அப்படிலாம் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த தன்னால உங்களுடைய அந்த உடம்பில் அவருடைய மூளையில் அந்த சக்ரீஷன்லாம் சுரக்கும், அந்த சத்துகள்லாம் சுரக்கும் போது இன்னும் அவருக்கு தைரியம் வரும். நல்ல சூழ்நிலைய வீட்டுல உருவாக்கி கொடுங்க, இந்த பயம் எல்லாம் போயிடும். சுபாஷ் சொன்ன மாதிரி நல்ல சூழ்நிலையை நீங்க வீட்டுல உருவாக்கி கொடுங்கம்மா. அதே சமயத்துல மாத்திரையை தொடர்ந்து எடுத்துக்க சொல்லுங்க. நிச்சயமா அந்த பிரச்சனையில இருந்து அவரை வெளியில வந்துருவாரு. வெற்றிடம் எங்க வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா வாழ்க்கையே வெற்றிடமா இருந்தா? காய்ந்த கம்மாங்கரையோரும் இறைக்காக காத்திருக்கும் ஒரு பறவை மாதிரி தவிச்சு நிக்கிறதும், தன் கால் தடங்களை மணல் வெளியில புதைச்சுக்கிட்டே காணல் நீரை விழியோரம் சுமந்துட்டு நடக்கிற ஒட்டக மாதிரியும் மனசு வெதும்பி கிடக்கு. கடுகளவு பிரச்சனையையும் கடல் அளவும் நினைச்சுக்கிட்டு வாழ்க்கைய தொலைக்கிறோம். நிச்சயம் இது மாறணும், நம்ம மாத்தணும். உங்களின் எண்ணங்களை எங்களோடு பகிர்ந்துக்க மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்புக்கு 0463632994 0433427777. இப்ப அடுத்ததா கிருஷ்ணகிரியில இருந்து மலர்விழி நம்ம இணைப்புல இருக்காங்க. மலர்விழி, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்னமா பகிர்ந்துக்க போறீங்க?
மேடம் எனக்கு வந்து உடம்பு ஸ்டொமக் பெயின் அதிகமா வருது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு வந்து 26 ஆகுது ஏஜ். எதுக்கு எடுத்தாலும் கை கால்லாம் பதட்டமா இருக்கு, அதிருது அப்படியே. சரிங்கம்மா, நீங்க டாக்டர் கிட்ட இத பத்தி ஏதாவது சொல்லி ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களாமா? ட்ரீட்மெண்ட் போனோங்க மேடம். அதுக்கு கர்ப்பப்பையில வந்து கட்டி இருக்கு, கர்ப்பப்பையில அந்த டியூப்ல கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்கம்மா. பெயின் அடிக்கடி வந்துட்டே இருக்கு, பெயின் கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது. ஆனா அதனால ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிருக்காங்க. ஆனா என்னால அது அப்படியே விட முடியல, பயமா இருக்கு. கண்டிப்பா நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாமா? நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஒரு டாக்டர் சொல்லும் பொழுது அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளுகிறோம், அந்த நிலைமையில வந்து எப்படி பயப்படுறோம், அது வந்து பின்னாளில் தொடருவதற்கு வாய்ப்பு இருக்கு. எதிர்பாராத சூழ்நிலையில கர்ப்பப்பையில கட்டி இருக்கு, அதனால வயிற்றுல வலி ஏற்படுது. ஆனா அதனால பயப்பட வேண்டிய தேவை இல்லைன்னு ஒரு டாக்டர் சொன்னா கூட மனசு வந்து பலவிதமான கற்பனைகளை நினைக்கும். இது ஆயிடுமோ, அது ஆயிடுமோ, நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ, அது மாதிரி ஒருத்தங்க வந்து இது மாதிரி ஆகி ப்ராப்ளம் ஆச்சு, இந்த மாதிரி வேண்டாத கற்பனைகளை நினைக்கக்கூடிய தருணத்துல நீங்க இருக்கிறீங்க. அதனாலே கூட வலி அதிகமாகலாம். பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு மருந்து, ஒரு ஊசியை ஒரு நர்ஸ் போடும் பொழுது 3 பேருக்கு போடுறாங்கன்னு வச்சுங்க, இந்த அம்மாவுக்கு வந்து வலியே தெரியாம சிரிச்சுட்டு இருக்கலாம். இல்ல இங்க டாக்டர் அம்மா வந்து கொஞ்சம் வலி இருக்கலாம், நான் ஓன் கத்தலாம். பிரச்சனையுடைய பாதிப்புக்கு மனிதர்கள் வித்தியாசமா தங்களுடைய ரியாக்ஷனை வெளிப்படுத்துறதுதான். நீங்க வந்து ஒரு மருத்துவர் முதல்ல நம்பிக்கையோட தான் மருத்துவர்கிட்ட போறீங்க. அந்த நம்பிக்கையோடவே அவங்க சொல்றதை நம்புங்க, இதனால பெரிய அளவு பிரச்சனை இல்லைன்னு. அந்த நோயாளின்ற ஒரு எண்ணம் வந்துட்டு உங்க மனசுல ஆக்கிரமிக்கும் பொழுது அனாவசியமான கற்பனைகள் அந்த நோய் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளை விட விஸ்வரூபம் எடுத்து பூதாகரமா உங்களை எப்பொழுதும் ஒவ்வொரு கணமும் அதையே நினைச்சுன்னு இருப்பீங்க. இதுக்கு மேல என்ன, நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க மட்டும் தனியா இந்த பாதிப்புக்கு உள்ளாகுவதில்லை. அதுக்கு வேண்டிய மருந்துகளை சாப்பிடுறீங்க, கட்டுப்படுத்தக்கூடிய நிலைமையில இருக்கு. இப்பத்துக்கு எந்த விதமான அறுவை சிகிச்சையோ அல்லது பாதகமான விளைவுகளோ ஏற்பட போவதில்லைன்னு உங்க மருத்துவர் சொல்லியிருக்காரு. தைரியமா மற்ற விஷயங்கள்ல முன்பு எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி இருங்க. ஒரு இயல்பா இயற்கையா இருக்கும் பொழுது உங்களால வந்து இந்த வலி கூட மறைந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வைத்துக்கொண்டு மனிதர்கள் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏற்றுக்கொள்ளணும். ஒரு வயதான காலத்துல முடி கொட்டுது அல்லது ரத்த கொதிப்பு வருது அல்லது சர்க்கரை வருதுன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கணும். ஒரு இழப்பு வந்து வாழ்க்கைன்றது ஒரு இழப்பு வரக்கூடிய தருணம் வரத்தான் செய்யும், ஒரு நோய் வரதான் செய்யும். நோய் இல்லாம நம்ம வந்து யாருமே இந்த உலகத்துல இருக்க முடியாது. அதை ஏற்றுக்கொள்ள நல்ல பக்குவம் இருக்கும் பொழுது அந்த வலி கூட போயிடும், அந்த பதட்டம் கூட மறைந்துவிடும். தைரியமா இருங்க, ஒரு ஃபேஸ் பண்ணுங்க, அந்த இயல்பா அதை ஏற்றுக்கொள்ளுங்க, ஒரு விதமான ப்ராப்ளமும் இருக்காதுமா. இப்ப அடுத்ததா சென்னையில இருந்து சாந்தா நம்ம இணைப்புல இருக்காங்க. சாந்தா, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்னமா பகிர்ந்துக்க போறீங்க? சாந்தாவோட தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. டாக்டர், இப்போ சில பேர் வந்துட்டு டாக்டர் கிட்ட மனநோய்க்கு போயிட்டு டேப்லெட்ஸ் எல்லாமே எடுத்திருப்பாங்க. பட் இந்த பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் திரும்பியும் அவங்க வந்து டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணாம முன்னாடி என்ன டேப்லெட் எழுதி கொடுத்தாங்களோ அதே டேப்லெட் போய் வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சாப்பிடலாமா? மிக மிக தப்பு. அதாவது பாத்தீங்கன்னா ட்ரக் யூஸ்ன்றது ஒரு பிரச்சனைக்காக நீங்க வந்து டாக்டர் அணுகும் பொழுது அவர் டாக்டர் உங்களுக்கு தலைவலிக்காக கொடுக்கிறார். அந்த நேரத்தில் அந்த தலைவலி எப்படி ஏற்பட்டதுன்றத அடிப்படையில் மற்ற விஷயங்களை அனுசரித்து அவர் கொடுக்கிறார். நல்லா ஆயிடுது. மறுபடி தலைவலி வரும்பொழுது நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது நீங்களாவே மருத்துவருடைய அறிவுரை இல்லாம அந்த மாத்திரைகளை சாப்பிட்டீங்கன்னா அது மிஸ்யூஸ். உங்ககிட்ட நான் செவி வழி செய்தி கேள்விப்பட்டு எனக்கு தலைவலி வந்ததுன்னா நான் உங்களுடைய செய்தி மூலமா நான் அந்த மாத்திரையை சாப்பிட்டேன்னா அது இன்னமும் மோசம். மருந்துகள் வந்து பிரச்சனைகளுக்காக இல்லாமல் வேறு சில காரணங்களுக்காக பொழுதுபோக்கு அல்லது தூக்கம் வரக்கூடியது அல்லது வேறு விஷயங்களுக்காக சாப்பிட்டா அது ட்ரக் அபியூஸ். திருப்பதியில போறவங்க மொட்டை அடிப்பாங்க, ஆனா மொட்டை அடிக்கிறவங்க எல்லாம் திருப்பதி போயிட்டு வந்தவங்க இல்ல. அந்த தலைவலிக்கு அந்த நேரத்தில் கொடுக்கப்பட்ட மருந்து எந்த நேரத்திலும் சர்வரோக நிவாரணியா இருக்க முடியாது. ஒவ்வொரு தலைவலியும் வித்தியாசமா இருக்கும். ஒரு தலைவலி வந்து ஒரு சினிமா பார்த்துட்டு கூட தலைவலி வரலாம், அல்லது மனைவி சொல்லிட்டு அதனுடைய வேதனையை தாங்க முடியாம தலைவலி வரலாம், அல்லது எந்த விதமான காரணங்களாலும் இருக்கலாம். என்ன காரணம்னு கண்டறியப்பட்டு மருத்துவருடைய பரிந்துரையின்படி நீங்க மாத்திரை சாப்பிடுறது ரொம்ப நல்லது. இப்ப அடுத்ததா தாமோதரன் நம்ம இணைப்புல இருக்காரு. தாமோதரன், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? என்னோட டாக்டர் சொல்லுங்க தாமோதரன். மேடம், என்னோட டாக்டர் சரிங்க
ஸ்கூல் இது பீரியட் வந்து தள்ளி போற மாதிரி இருக்கு. சரிங்க. அது சுபா மேடம் கேட்கணும். ஓகே, கேளுங்க. மேடம் இருக்காங்க. மேடம், பீரியட்ஸ் தள்ளி போற மாதிரி இருக்குதா? மேடம் ஒரு நிமிஷம் மேடம், அது போய் பார்த்தேன். பீரியட் தள்ளி. சொல்லுங்க. ஏஜ் அட்டன் பண்ணி 6 மாசம் ஆகுங்க. சரி. ஹலோ. ஏஜ் அட்டன் ஆகி 6 மாசம் ஆகுது. ஆமா, 10th படிக்கிறா. சரி. இன்னும் ஃபர்ஸ்ட் டைம் பீரியடே ஆகல, அதான் கேட்கலாம். திருப்பி அவ பீரியட்ஸ் வரலையா? ஆமா, வரல மேடம். சரி, என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்க? என்னவா இருக்கும்? சரி, இது வந்து ஆனோவுலேட்டரி சைக்கிள்ஸ் சில வேளை இருக்குமா. முதல்ல பீரியட்ஸ் வந்துரும், ஒரு சின்ன டாட்டிங் இல்ல கொஞ்சம் வரும், அதுக்கப்புறம் அந்த ஓவுலேஷன் ஆகாது. இது ரொம்ப சகஜமான ஒண்ணு. நிறைய பெண் பிள்ளைகள் கொஞ்சம் சீக்கிரம் ஏஜுக்கு வந்துட்டாங்கன்னா இப்படி நடக்கும். இப்ப 10ஆம் கிளாஸ் அப்படின்னா ஒரு 15 வயதுல ஏஜுக்கு வந்திருக்காங்க. பீரியட்ஸ் கொஞ்சம் தள்ளி போய் திருப்பி ரெகுலரா வர்றது ரொம்ப காமன். ஆனாலும் நீங்க ஒரு மகப்பேறு மருத்துவத்தை ஒரு கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இப்ப அடுத்ததா டார்ஜிலிங்ல இருந்து முத்துமாரி நம்ம இணைப்புல இருக்காங்க. முத்துமாரி, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. சரிங்க. பாத்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து எனக்கு குடும்பத்துல நிறைய பிரச்சனை, மாமியாரு மாமனாரு இதெல்லாம் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஆனா என்னுடைய வீட்டுக்காரர் வந்து வந்த டைப் நல்லா பாத்துக்கிட்டாரு. அவங்களெல்லாம் விட்டுட்டு நான் என்னுடைய குடும்பம் அப்படின்னு நான் வந்துட்டேன் மேடம். இருந்தாலும் எனக்கு வந்து இப்ப வந்து அவங்க வந்து டாக்டர் பண்ண நினைச்சு எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகிட்டே இருக்கு. அதுக்காக என் வீட்டுக்காரர் வந்து என் பேச்சு கேட்டாலும் முழுக்க முழுக்க அவங்க குடும்பம் அப்படின்னு தான் அவர் இருக்கிறார். அதனால எனக்கு மனசு வந்து ரொம்ப நினைச்சு ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப 3 மாசமா ரொம்ப பழகு ஆரம்பிச்சு. இதனால என்ன எனக்கு என்ன ஒண்ணும் தெரியல. இவர்கிட்ட சொன்னா புரிஞ்சுக்கிறாரு, பட் இருந்தாலும் அவங்க குடும்பம் தான் அப்படின்னு அந்த ஒரு இதுலதான் நிற்கிறாரு. ஒழிய என்னோட ஃபீலிங்ஸ் அவர் புரிஞ்சுக்கிற மாதிரிங்கிறாரு. இதுக்கு நல்ல தீர்வு கிடைக்கணும். கண்டிப்பாமா நம்ம இதை பத்தி கேட்கலாம் டாக்டர். மாமியாரை வந்து சப்போர்ட் பண்றாரு, இவங்களை சப்போர்ட் பண்ணல தானே? சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க. அவங்க அப்பா அம்மா சொல்றதான் அதிகமா வந்து கேக்குறாங்க. இதனால உங்களுக்கு 3 மாசமா ரொம்ப தலைவலி ரொம்ப அதிகமா இன்னும். அதாவது திருமணம் ஆகியும் வந்து சில சமயம் வந்து மனைவியுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாத நிலைமையில கணவர்கள் இருக்காங்க, அல்லது புரிந்து கொண்டாலும் வந்து பழைய நிலைமையிலே தொடர்றாங்க. அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆண் மகனுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து திருமணமாகி அவ்வளவாக வந்து அந்த பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை. ஏன்னா குடும்பத்துல வந்து அங்க வந்து பெண்கள் இருக்காங்க. பெண்கள் இருக்கும் பொழுது இவங்க வராங்க, சாப்பிடுறாங்க, வேலைக்கு போறாங்க, மறுபடியும் நைட் வராங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிருது. பட் என்ன, அந்த காலையிலிருந்து மாலை வரை நம்ம திரும்புற வரைக்கும் என்ன இருக்கு, எந்த மாதிரி மனிதர்கள் எப்படி வந்து உரையாடல்கள் இருக்கு, எப்படி அவர்கள் வந்து புதிய சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள்ன்றதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். தன்னுடைய மனைவி வேறு ஒரு சூழ்நிலையில வேறு ஒரு கலாச்சாரத்திலிருந்து வந்து இங்கே வந்து இந்த புதிய கலாச்சாரத்துல வந்து கொஞ்சம் இன்வால்வ் ஆகும் பொழுது சில சமயம் டீத்திங் ப்ராப்ளம்ஸ் வரும். அது வந்து யார் வந்து பெரியவங்க என்னுடைய கருத்தை வந்து மதிக்கிறாப்லையா என்னுடைய மருமகள்ன்றது மாமியார் நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சாதாரணமான விஷயங்களை கூட தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்துல மருமகள் இருக்காப்ல. ஏற்கனவே அவங்க அம்மா சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம், புதிய இடமா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கும், அந்த அம்மாவை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில கொஞ்சம் பய உணர்ச்சியோட, இங்க இவங்க கொஞ்சம் சந்தேக உணர்ச்சியோட நல்ல உரையாடல்கள் கூட தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. ஒரு நல்ல எண்ணத்துல கூட ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட இந்த மாமியார்கள் வந்து ஆரம்ப காலத்துல கொஞ்சம் அட்வைஸ் பண்ணாம இருக்கிறது கூட நல்லது. அந்த அட்வைஸுக்கு பின்னாடி வந்து ஒரு நல்ல எண்ணங்கள் இருந்தா கூட அதை தப்பா புரிந்து கொள்ள முடிய நிலைமையில இருக்கு. அது அவங்களுக்குள்ள புரிந்து கொள்ளுதல் சரியாக இருக்க வேண்டும். அது மாதிரி இல்லாத பொழுது நம்ம வந்து ஒன்னும் பண்ண முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் மனைவி கூட கொஞ்சம் பேசி அவங்களுடைய உணர்வுகளை மதிச்சு அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு விளக்கமாவது கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்பொழுதுமே என்னுடைய அம்மா பேச்சை தான் கேட்கிறார், முடிவுகள் அந்த அம்மா தான் எடுக்கிறாங்க. கடைசி வரைக்கும் எனக்கு நான் என்ன உடுத்த வேண்டும், என்ன சாப்பிட வேண்டும், எங்க போக வேண்டும்ன்றது கூட என்னுடைய மாமியார் அண்ட் கோ தான் டிசைட் பண்றாங்கன்ற நிலைமைக்கு வந்துட்டா அது கொஞ்சம் நரகமா தான் இருக்கும்.
நாங்க அதாவது ஒரு சொல்லுவாங்க, ஒரு ஆர்கனைசேஷன் இருந்ததுன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்ததுன்னா ஒரு மீட்டிங் போடணும். மாசம் மாசம் ஒரு மீட்டிங் போட்டு இந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு, ஒர்க் எப்படி இருக்கு, யார் யார் எப்படி ஃபீல் பண்றாங்க. கிட்டத்தட்ட நம்மளே ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடிட் மீட்டிங்கே போட வேண்டிய தருணத்துல ஆம்பளைங்க வந்துட்டாங்களோன்னு தோணுது. சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது, பெரிய அளவு பிரச்சனைகள்லாம் கிடையாது. டவுரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்ணுக்கு தெரியக்கூடிய பிரச்சனைகள். கண்ணுக்கு தெரியாம சின்ன சின்ன குண்டூசி, ஒரு 1000 குண்டூசி சேர்த்துட்டு ஒரே அடியா ஒரு சமயம் உட்காரும் போது குத்துச்சுன்னா வேதனையா இருக்கும். ஒரு ஆடிட் மீட்டிங் தேவையோன்ற அளவுக்கு நம்ம வந்துட்டோமோ, நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுதோன்னு நினைக்க தோணுது. அவரை உங்க வீட்டுக்காரர் பேசணும், பேசிட்டு உங்களுடைய உணர்வுகளுக்கு ஏற்ப கொஞ்சம் விளக்கங்களையாவது கொடுக்க வேண்டுமா. இப்ப அடுத்ததா பெங்களூர்ல இருந்து ஷோபனா நம்ம இணைப்புல இருக்காங்க. ஷோபனா, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்னமா பகிர்ந்துக்க போறீங்க? வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. எனக்கு ஆக்சுவலா 37 வயசு ஆகுது. சரிங்க. கல்யாணமே 11 இயர்ஸ் ஆகுது. 2 பசங்க 10 இயர்ஸ் 5 இயர்ஸ். நான் மேரேஜ்க்கு முன்னாடியே நானே ஜாப்ல பெங்களூருக்கு தான் ஒர்க் பண்ணேன். 2001ல வந்தேன். ஸோ ஐ வாஸ் ஒர்க்கிங். அப்புறமா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் சரியான சப்போர்ட் சிஸ்டம் வீட்டுல இல்லாததுனால ஜாபை விட்டு அப்ப கொஞ்சம் டிப்ரெஷன் மாதிரி இருந்தது. ஸோ 1.5 இயர்ஸ் குழந்தைக்கு 1.5 இயர்ஸ் இருக்கிற வரைக்கும் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் விட்டுட்டேன். இப்போ 3 இயர்ஸ் கிட்ட வீட்டுல இருந்தேன். திருப்பியும் அந்த குழந்தைக்கு 4 இயர்ஸ்க்கு மேல ஆகும்போது திருப்பி ஜாப் ஐடில ஜாயின் பண்ணேன். திருப்பியும் 1.5 இயர்ஸ்ல அன்பிளான் பிரெக்னன்சி, திருப்பியும் இதே சைக்கிள் ரிப்பீட் ஆச்சு. சோ இப்ப நான் குழந்தைங்க கொஞ்சம் பெருசாயிட்டாங்க. இப்ப எனக்கு வேலைக்கு போகணும்னு இருக்கு. பட் 2 பிரெக்னன்சிலயும் கொஞ்சம் நிறைய மன கஷ்டங்கள் பட்டதுனால, ஆபீஸ்லயும் வீட்லயும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தியானதுனால எனக்கு அதை ஹேண்டில் பண்ண முடியல. 2 டைம்லயும் கொஞ்சம் ஒரு டிப்ரெஷன் இருந்த மாதிரி இருந்தது. செகண்ட் டைம்க்கு அப்புறமா நான் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டேன், கிட்டத்தட்ட 1 இயர். சோ இப்ப எனக்கு திருப்பியும் வேலைக்கு போகணுங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்கு. பட் எனக்கு ஒரு மனசுல ஒரு பயம் இருக்கு, நம்மளால சமாளிக்க முடியுமா, திருப்பியும் அதே ஃபேஸ்க்கு போவோமா எப்படிங்கறது ஒரு இது இருக்கு. ஆனா வீட்டுல எனக்கு இப்ப அமைதியாவும் இருக்கும், ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு, போகணும்னு இருக்கு. அதே சமயம் நம்மளால சமாளிக்க முடியுமா, வீட்டுல சப்போர்ட் இருக்காது, இதே இதுதானேங்கிற மாதிரி ஒரு பயமும் இருக்கு. பட் 20 இயர்ஸ் நம்ம வீட்லயே இதே மாதிரி உட்காந்துருக்க முடியுமாங்கிறதும் எனக்கு தெரியல. அதுதான் டாக்டர் இப்பமா இதை பத்தி கேட்கலாம். சுமாச்சார் அம்மா, உங்க ஃபீலிங்ஸ் எல்லாமே கரெக்ட். இது எல்லாமே ஒர்க்கிங் விமன் அண்டர்கோ பண்ற இந்த இமோஷன்ஸ். நீங்க முதல்ல நீங்க குழந்தைக்கு 1.5 வயசு ஆகும்போது நீங்க வேலையை விட்டுட்டீங்க, அப்படிதானே? வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணி இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 இயர்ஸ்ல நீங்க திருப்பி வேலையை விட்டீங்கன்னு நினைக்கிறேன். சோ என்னதுன்னு தெரியல, அந்த கரெக்டா டைம் பீரியட் தெரியல. பட் எனிவே நீங்க கொஞ்சம் வேலை பார்த்திருக்கீங்க, பிறகு கொஞ்சம் விட்டுருக்கீங்க, அதுக்கப்புறம் திருப்பி வேலையில ஜாயின் பண்ணலாமா, குழந்தை பெற்றிருக்கீங்க. ரொம்ப அழகா உங்க வாழ்க்கை போகுது. நீங்க கல்யாணத்துக்கு முன்னால வேலை பார்த்தீங்க, கல்யாணம் முடிந்து குழந்தை கவனிக்க வேண்டிய சூழ்நிலையில அழகா வேலையை விட்டுருக்கீங்க. குழந்தை கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் வேலைக்கு போயிருக்கீங்க. அப்ப உங்களுக்கு திருப்பி 2வது குழந்தை வந்துருச்சு. குழந்தையை பெற்றெடுக்கும் போது நீங்க திருப்பி வேலையை விட்டுருக்கீங்க. இப்படித்தான் இருக்கும் ஒரு குடும்ப பெண்மணி, வேலை பார்க்கிற பெண்மணி உடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். யூ ஷுட் ஃபீல் ஆக்சுவலி ப்ரௌட். நான் என் குடும்பத்தையும் நல்லா பாத்துக்கிட்டேன், நான் என் வேலையும் நல்லா சமாளிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 2யும் அழகா பேலன்ஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா நீங்க ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட் வச்சிருக்கீங்க. ஐயோ இனிமே போனா ஏதாகுமோ, நம்ம திருப்பி வேலையை விட்டு விட வேண்டியது இருக்குமா, பரவாயில்ல வேலையை விட்டு முடிக்கும் போதெல்லாம் பார்க்க வேண்டியதுதான். வேலை பெண்களுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர். ஸ்ட்ரெஸ் இல்லாம, எவ்வளவுதான் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதுல இருந்து வேலை பாதுகாத்து கொள்கிறது. வேலைக்கு போற ஒரு பெண்மணி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவலைப்பட முடியாது, டைம் இருக்காது. அதனால அத கொஞ்சம் சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. டேக் இட் ஈஸி அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியை வளர்த்துக்குவாங்க. அவங்களுடைய உலகம் கொஞ்சம் விரிந்து பெருசாகும். வேலைக்கு போற பெண்மணிகளுடைய குழந்தைகளும் நல்லா ஸ்மார்ட்டா வளர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால நீங்க வேலைக்கு போகலாம். முடிந்த போது அந்த டைம் வரும்போது நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். நீங்க கொஞ்ச நாள் நீங்க சொன்னீங்க, நான் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டேன், எனக்கு டிப்ரெஷன் ஒரு பிரச்சனை இருக்குது, டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க புது வேலைக்கு போக ஆரம்பித்து அதுக்கப்புறம் அதுல நீங்க கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகிற வரை அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் பீரியட். இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் பீரியடையும் கடந்து செல்வதற்காக நீங்க அதே சைக்கியாட்ரிஸ்ட போங்க, திருப்பி கன்சல்ட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நாள் அந்த மனசுக்கு தெம்பு அளிக்கக்கூடிய அந்த டேப்லெட்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க. அப்ப நீங்க ஒரு உற்சாகத்துடன் வேலை பார்க்க முடியும், உங்க குழந்தைகளையும் ஒரு பாசிட்டிவ் சிந்தனையோட அணுக முடியும்.
ரொம்ப இப்போ சுபாச்சல் சொன்ன மெத்தட்ஸ் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா இப்ப நீங்க அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கண்டிப்பா நீங்க வேலைக்கு போயிட்டு சாதனை புரிய வாழ்த்துக்கள். வாழ்வின் அந்தரத்துல தொங்கிக்கிட்டு இருக்கும் பிரச்சனைகளை மூட்டை கட்டி தூக்கி போடுங்க. குளிர் அண்டி கிடக்கும் இரவுகள்ல குளிருக்கான பிரச்சனை ஒரே ஒரு போர்வை மட்டும்தான். அதுக்காக அந்த குளிரின் பயங்கரத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கிறது இரவையே ரணமாக்கிடும். பகிரப்படாத விஷயங்கள் என்னைக்குமே ஆபத்து தான். பிரச்சனைகளை பிரச்சனைகளாகவே வைக்கிறது நம்மளுடைய தவறு. ஆனா பிரச்சனைகளுக்கு நிச்சயமா ஒரு வழி கிடைக்கும். வாங்க மனதோடு பேசலாம். தொடர்புக்கு 0463632994 0433427777. இப்போ அடுத்ததா சேலம்ல இருந்து ராஜேஷ் நம்ம இணைப்புல இருக்காரு. ராஜேஷ், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்க ராஜேஷ். இல்ல மேடம், நானு டாக்டர் பேசலாம். சொல்லுங்க. ஹலோ சார், நான் ஒரு 6 வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் சார். அவங்களுக்காக என்ன வேணும் எல்லாமே செஞ்சு கொடுத்து, என்ன வேணுமோ படிக்க வச்சு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் சார். ஒரு 6 வருஷம் கழிச்சு இப்போ 7 வருஷம் ஆக போகுது சார். அந்த சமயத்துல இப்ப நான் வேற ஒரு பையனோட பேசிட்டு என்ன வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சரி, அவங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டா, இல்ல உங்களை பிடிக்கல, என்ன ஸ்டார்டிங்ல இருந்தே பிடிக்கல அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டாங்க. சரி பரவாயில்ல, நானும் என்ன கரெக்ட் பண்ணிக்கலாம்னு பார்த்தா சரி, அப்புறம் மென்டலி டிப்ரெஷன் சொல்லிட்டு என்ன ஒரு மாசம் ஹாஸ்பிட்டல் வச்சுட்டாங்க. மறுபடியும் இப்ப நான் வந்து நார்மலா இருக்கணும்னு பாக்குறேன். என்னால எதையுமே மறக்க முடியல, என்னால வேலை செய்ய முடியல. நான் ஒரு இன்ஜினியரு, வேலை பார்த்துட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு எங்கேயுமே வேலை பார்க்க முடியாம இப்ப நானு சுத்திட்டு இருக்கேன். என்னால மறக்கவே முடியல. ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம்னா நீங்க அட்மிட் ஆகணும் அப்படிங்கிறாங்க. இப்ப நான் வந்து அந்த பொண்ணை நார்மல் என்னோட இதுக்கு கொண்டு வந்தாதான் பண்ண முடியுமா, இல்ல ட்ரீட்மெண்டால என்னால மறக்க முடியுமா, எனக்கு எதுவுமே தெரியல. ஒரு சமயத்துல சூசைட் அட்டன் பண்ணிடலாமா, இல்ல நம்ம இருக்க வேண்டாம், எதுனால இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல சார். 2 விதமான பிரச்சனைகள் இருக்கு. அதாவது காதல், மன வருத்தம். காதல் கூட ஒரு தற்காலிக மன பிரச்சனைன்னு கூட சொல்லலாம், குணமாறாட்டம் கூட சொல்லலாம். தன்னை ஓரிடத்தில் தொலைத்து விட்டு வேறு இடத்தில் தன்னை தேடுவதுதான் காதல். சில சமயம் தவறான கருத்துக்கள் வச்சிருக்கோம். நம்ம மனிதர்கள் அந்த சந்தர்ப்பங்கள் தான் நம்மளோட காதலை தீர்மானிக்கின்றன. சந்தர்ப்பங்கள் மாறும் பொழுது, காட்சிகள் மாறும் பொழுது மனிதர்களும் மாறுகிறார்கள். அந்த ஜீரணிக்கக்கூடிய சக்தி இருக்கணும். முதல்ல பாத்தீங்கன்னா காதலிக்க தைரியம் இருக்க தேவையில்லை. யார் வேணாலும் காதலிக்கலாம். காதலிக்க முடியாத பொழுது, நம்முடைய காதலை ஏற்றுக்கொள்ளாத பொழுது, அல்லது நம்முடைய காதலை உதறிவிட்டு மற்றவர்கள் செல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள பக்குவம் இருந்ததுன்னா நீங்க காதலிக்கலாம். என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தடவை தான் காதல் வரணும்ன்றது எந்த விதமான நியதியும் இல்லை. அடிப்படையில பாத்தீங்கன்னா காதலுக்கும் காமத்துக்கும் பெரிய வித்தியாசங்கள் எதுவும் கிடையாது. அது ஒரு காமத்தின் மென்மையான பதிப்பு காதல், அல்லது காதலின் ஒரு வன்மையான ஒரு மறு பிரதிபலிப்பு காமம் கூட சொல்லலாம். இதுல மற்ற விஷயங்களும் இருக்கிறது. சந்தர்ப்பங்கள் மனிதனுடைய இன்டெகிரிட்டியை டிசைட் பண்ணுது. எப்பொழுது நீங்க ஒதுக்கப்பட்டு விலக்கப்பட்டு அந்த பொண்ணு போயிடுத்தோ அந்த நேரத்திலிருந்து நீங்க மாறுங்க. அந்த இருந்த தருணங்கள் உண்மையானது. மனிதர்கள் மாறலாம். நீங்க அந்த பெற்ற அனுபவம் இருக்குல்ல, அது நல்ல ஒரு விஷயம். அதை ஒரு பாடமா எடுத்துக்கங்க. இதுல இதுக்காக போயிட்டு மறுபடி போய் நமக்கு கிடைக்காத விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையை தொலைக்க வேண்டாம். உணர்வுகளை தொலைத்தது போதும், வாழ்க்கையை தொலைக்க வேண்டாம். என்னன்னா ஒரு அஞ்சரை பெட்டி மாதிரி இந்த சமையல் அறையில வச்சிருப்பாங்க. அந்த சமையல் அறையில ஒரு இதுல பகுதியில் இருக்கிற அந்த சமையலறை விஷயங்கள் இன்னொரு விஷயத்தை கவுத்தா கூட வேற ஒரு இடத்துக்கு போகாது. அந்த மாதிரி மனசுல ஒரு அஞ்சரை பெட்டியில ஒரு இது பூட்டி வைங்க. வடுக்கல் ஏற்படுவது சாதாரண. சில சமயம் புண்கள் ஆறனாலும் வடுக்கல் இருக்கும். அதுக்காக அந்த உடம்ப நம்ம வெறுக்க வேண்டாம். இது உங்களை காதலிக்கிற அல்லது நீங்கள் இன்னொரு காதலை ஆரம்பிங்க. அப்பொழுது நீங்க டிசைட் பண்ணலாம். என்ன ஒரு பிரச்சனைனா, மனசு வருத்தப்பட்டு இருக்கும் பொழுது என்னதான் இருந்தாலும் உங்களுடைய மனது எதிர்மறை எண்ணங்களாலேயே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும். அந்த எதிர்மறை எண்ணங்கள் அடுத்தது தற்காலிகமா தற்கொலை எண்ணங்களுக்கு கொண்டு செல்லும். ஏற்கனவே இந்த மாதிரி இருக்கு. எப்படி, அதாவது இந்த பொண்ணு போனது முக்கியம் இல்ல, எப்படி நான் நிராகரிக்கப்பட்டேன்ற அந்த வேதனை கடைசி வரைக்கும் இருக்கும். என்னை விட அந்த இன்னொரு மனிதர்கிட்ட அந்த தேர்ட் பர்சன்ட்ட என்ன அதிகமா அந்த பெண்ணு பார்த்திருக்கு. இவ்வளவு நாள் 6 வருஷம் நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன். ஒரு திரைப்படம், பழைய திரைப்படம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது.
அந்த மாதிரி சூழ்நிலையில மென்மையா அதை மறந்துட்டு உங்களுடைய மனப்பிரச்சனை வருத்தத்தை சரியாக்கிட்டு நல்ல ஒரு புதிய பாதையில புதிய தடங்கள் அது உங்களுக்கு தேவைப்படுது. சில சமயம் மறதி வாழ்க்கையில தேவை. மறதி மட்டும் இல்லைன்னா வாழ்க்கை நரகமா இருக்கும் பல பேருக்கு. நம்மளுடைய கடந்த காலம் கசப்பா இருக்கும் பொழுது மறதி கண்டிப்பா தேவை. இது நீங்க மறக்க வேணாம். இதுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அவ்வளவு தூரம் தேவையில்லை. அதனால சந்தோஷமா இருங்க. இன்னொரு எப்ப வேணாலும் காதல் வரலாம். ஒரு கதவு மூடும் பொழுது இன்னொரு கதவு திறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்களாகவே வேணால் கதவை திறந்து பாருங்க. ஒன்னும் பயப்படாதீங்க. அடுத்ததா கோவையிலிருந்து முபாரக் நம்ம இணைப்புல இருக்காரு. முபாரக், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? என்ன கேட்கணும்னா, எனக்கு என் ஒய்ஃப் அடிக்கடி அதாவது என்ன சொல்லணும்னா அவர் ஈகோ மாதிரி ஒரு ப்ராப்ளம் மாதிரி வருது மேடம். அதாவது எப்படின்னா அந்த ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா எனக்கு என் ஒய்ஃபுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுது. ஆனா ஏதாவது பேசிடுறோம், அதுக்கப்புறம் மனசு அந்த பக்கம் போயிட்டு என்னடா சொல்லிட்டேமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு. அது ஏன் அடிக்கடி வருதுங்கிறத எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன இது. அதாவது ஒரு யுத்த காலத்துல கூட சமமான எதிரியோட சண்டை போடணும். சண்டை நிச்சயமா மறக்க முடியாத ஒரு திருமண வாழ்க்கையில சண்டை போடாம இருக்க முடியாது. நாங்கெல்லாம் கருத்துரிமித்த தம்பதிகள் யாராவது சொன்னாங்கன்னா அது அதை விட பெரிய பொய் புடுங்கு மூட்டை எதுவுமே கிடையாது. ஒண்ணு அந்த அம்மா மறக்காம இருக்கலாம், அல்லது அந்த ஐயா கண்டுக்காம இருக்கலாம். சண்டை போடுங்க, ஒரு ஹெல்த்தியா போடுங்க. நம்ம அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்கல்ல ஈகோ ட்ரிப்ல போறோம், அதுக்கப்புறம் நாங்க மன்னிப்பு கேட்கிறோம், சமாதானம் ஆகிட்டோம், சமரசம் ஆகிட்டோம். இதை தொடருங்களே, நல்லா தானே இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா தானே இருக்கும். நம்ம ஃப்ரெண்டு கிட்ட நம்ம சண்டை போடும் போது மறுபடியும் உங்களுக்குள்ள இடைவெளி அதிகமாகி பிரிதல் அல்லது வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படாத வரைக்கும் சின்ன சின்ன சண்டைகள் ஒருத்தர் புரிந்து கொள்வதற்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி அதாவது திரும்பி பார்க்கும்போது வாழ்க்கையில நம்மளுடைய டைரியை புரட்டி பார்க்கும் பொழுது இந்த சண்டைகள் போட்ட விஷயங்கள் அதுக்கப்புறம் சமாதானமான விஷயங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு எல்லைகளுக்குள் சண்டை போடுங்க. ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இல்லாத தம்பதிகளே கிடையாது. நல்லபடியா ஹெல்த்தியா பண்ணுங்க. சில சமயம் எனக்கு சேனல் பார்க்கறதுக்கு தகராறு வரலாம், அல்லது திரைப்படம் பார்க்கறதுக்கு தகராறு வரலாம். ஒரு துணி எடுப்பதற்கு, ஒரு முடிவு எடுப்பதற்கு கருத்து வேறுபாடுகளோட ஒரு கருத்தொருமித்த இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு கூட சொல்லலாம், அல்லது டாலரேட்டட் இன்கம்பேட்டபிலிட்டின்னு கூட சொல்லலாம். சந்தோஷமா இருங்க சார், தொடர்ந்து சண்டை போடுங்க. ஆனா கொஞ்சம் வன்முறையில இல்லாம, அடுத்தவர்களை பாதிக்காம, கண்ணீர் வரவழைக்காம, பிரிவினை இல்லாம ஹெல்த்தியா சண்டை இருந்தீங்கன்னா ஒருத்தரை ஒருத்தர் மேலும் மேலும் புரிந்து கொள்ள, அவங்களுடைய மேலும் மேலும் அன்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து அதே மாதிரி இருங்க, ஒன்னும் பெரிய பிரச்சனை கிடையாது. வெந்த தண்ணியும் மனிதர்களின் வெப்ப சலனத்தை நொடி பொழுதில் மாற்றிடவும், நொந்தொழியும் மனிதர்களின் வாழ்வில் எரிதழலான வேதனைகளை விரட்டவும் வழி சொல்கிறது மனதோடு பேசலாம். மிரட்சியின் பின்னணியில் இருக்கும் மனிதர்களின் வாழ்வை மீட்டெடுக்க வாங்க மனதோடு பேசலாம். தொடர்புக்கு 0443063299 044304227777. இப்ப அடுத்ததா மருவத்தூர்ல இருந்து சோபனா நம்ம இணைப்புல இருக்காங்க. சோபனா, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? ஹலோ, நாங்க சோபனாங்க, வயசு 30 ஆகுது. திருமணமாகி 5 வருடம் ஆகுது. நானும் என் கணவர் 5 வருடம் ஆகுதுங்க திருமணமாகி. சரிங்கம்மா. நானும் என் கணவரும் கல்யாணம் ஆனதுல இருந்து நல்லா லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கோம். சந்தோஷமா தான் இருந்துட்டு இருந்தோம். அவரும் என் மேல பாசமா இருப்பாரு, நானும் அவர் மேல ரொம்ப பாசமா இருப்பேன். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் மாமியார் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அவங்களை கேட்காம செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறமா ரொம்ப பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என் கணவர்கிட்ட தேவையில்லாதது எல்லாத்தையும் சொல்லி பிரியிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதாவது வேண்டாம், நீ வேண்டாம், டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. வேற கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. நானும் அவரும் ரொம்ப பாசமா இருந்தோம். அதாவது விட்டுட்டும் இருக்க முடியாத சூழ்நிலையில இப்ப இருக்கேன். இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கலாம்னு சொல்றாங்க. கண்டிப்பாமா. சுபாச்சல் என்ன பண்ணணும்? அம்மா, நீங்க பிரியறது ஒரு தீர்வே கிடையாது. அது இவ்வளவு நாங்க 2 பேரும் அந்யோன்யமா இருந்தோம். நாங்க எங்க கணவர் என்னைய நல்லா புரிஞ்சுக்குவாரு, எனக்கும் அவரை விட மனசு தவிக்குது,
என்னால அப்படி இருக்க முடியாது அப்படின்ட்டு நீங்க அழகான ஒரு உணர்வு வச்சிருக்கீங்க. விடாதீங்க. அதுக்காக ஏன் டைவர்ஸ் பண்ணணும்? மாமியாருடைய பிரச்சனைக்காக ஏன் நீங்க டைவர்ஸ் பண்ணணும்? உங்க கணவரை ஏன் விட்டு கொடுக்கணும்? வாழ்க்கையில திருமணம், உங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? சரி, வாழ்க்கையில திருமணம் அப்படிங்கறது அடிக்கடி நடக்கிற சம்பவம் அல்ல, ஒரு தடவை நடக்கிற சம்பவம். மிஞ்சி போனா ரொம்ப தேவை இருந்துச்சுன்னா 2வது தடவை பண்ணிக்கலாம். பட் மாமியார் சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் எனக்கும் புரிதல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விலகுவது ரொம்ப ரொம்ப தப்பு. மாமியார் ஹஸ்பண்டுடைய அம்மா, சரி, அவங்களுக்குரிய மரியாதையை கொடுத்துட்டு நீங்க உங்க ஹஸ்பண்ட தான் போக்கஸ் பண்ணணும். ஏன் உங்க கவனத்தை திசை திருப்ப விடுறீங்க? மாமியார் இப்படி சொன்னாங்க, மாமியார் அப்படி பண்ணாங்க, இதனால எனக்கு இந்த கணவரே வேண்டாம் சொல்லவே முடியாது. யாரையும் அவங்க அம்மாட்ட இருந்து பிரிக்க முடியாது. அம்மா அவங்கள சின்ன வயசுல பார்த்து வளர்ந்துருக்காங்க, அவருடைய மன ஓட்டங்கள் தெரியும். அம்மாவுக்கு நீங்களும் சரி, கணவருக்காக நான் உங்க அம்மாவையும் நான் மதிப்பேன், கணவருக்காக நான் செய்கிற பணிவிடைகளில் என் மாமியாரை மதிப்பது என்னோட ஒரு பங்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை அழகா புரிஞ்சுக்கோங்க. உங்க போக்கஸ மாமியார்ட்ட விடாதீங்க. நீங்களும் உங்க கணவரும் தான் சேர்ந்து வாழ்றீங்க. திருப்பி திருப்பி நம்ம பண்ணி இது ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி லைஃப ஓட்டவே முடியாது. சோ நீங்க இதுல உறுதியா இருங்க. உங்களுக்கு பிடித்த கணவர், சந்தோஷமாக வாழ்ந்த கணவர், இதுக்காக நீங்க டைவர்ஸ் பண்றது எனக்கு ரொம்ப டூ மச்னு தெரியுது. டைவர்ஸ் கிடைக்கவும் செய்யாது. சோ நீங்க அவர்கிட்ட பேச்சப் பண்ணுங்க. மாமியார கணவருடைய அம்மாங்கிற மதிப்பு கொடுக்காம இருக்காதீங்க, மதிப்பு கொடுங்க. உங்க மாமியாரே உங்களை சேர்த்து வைக்க கூடும். அதுதான் நல்ல ஒரு பெண், ஒரு புத்திசாலியான பெண் தன் மாமியார தனக்கு ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டணும், தனக்கு ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு ஆளா மாத்திக்கிட்டோம்னா மாமியாரே நிறைய பிரச்சனைகள்ல உங்களை விடுபட்டு உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு உதவுவாங்க. அடுத்ததா கோவையில இருந்து சண்முகவல்லி நம்ம இணைப்புல இருக்காங்க. சண்முகவல்லி, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்னமா பகிர்ந்துக்க போறீங்க? ஹலோ, சொல்லுங்கம்மா. மேடம் வணக்கம். மேடம் வணக்கங்க. சொல்லுங்கம்மா. என் பையன் இருக்காங்க, 3 பையன், 3 பையனுங்க. சரிங்கம்மா. ஹலோ, 3 பையன்ல முதல் பையனுக்கும் கடைசி பையனுக்கும் கல்யாணம் ஆயிருக்குங்க. சரிங்கம்மா. முதல் பையனுக்கு 2வது கடைசி பையனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, நடு பையனுக்கு கல்யாணம் ஆகுதுங்க. சரிங்கம்மா. அவரு இன்ஸ் அடிச்சுட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்காருங்க. ஒரு பொண்ணை விரும்பினாருங்க. சரிங்கம்மா. ஒரு பொண்ணை விரும்பினாருங்க. அவங்க கல்யாணம் முடிச்சு போயிட்டாங்க. சரிங்கம்மா. அப்ப ஒரு இன்ஸ் அடிச்சுட்டு வீட்டுல ஒரே தொந்தரவா இருக்குங்க. சரிங்கம்மா. எவ்வளவு நாளா இப்படி இருக்காருமா உங்க 2வது பையன்? ஒரு 4-5 வருஷமாவே இப்படிதான் இருக்காருங்க. என்ன வயசு ஆகுதுமா அவருக்கு? 32 வயசு ஆச்சுங்க. கண்டிப்பா டாக்டர். பெண்ணுக்கு திருமணம் ஆயிட்டு போயிட்டாரு. ஆமாங்க. அதாவது திருமணம் காதலித்துன்னு விரும்பினாரு, அந்த அம்மாவும் விரும்பி இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் திருமணம் ஆகி போயிட்டாரு. இந்த அம்மா இவர் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னா தேவையில்லாத ஒரு விஷயம். நம்ம எதற்காக நம்ம வாழ்க்கையை நம்ம வேஸ்ட் பண்ணணும்? வாழ்க்கையை எல்லாற்றை விட பெரிய ஒரு விஷயம் அது. இதுல நம்ம இழந்த காதலுக்கு அது மறுபடியும் நடக்குமா, கூடுமா, கூடாதா? இந்த மாதிரி வாழ்க்கையில தேவையில்லாத விஷயங்கள் நமக்கு அடிப்படையிலேயே ஒதுக்க வேண்டிய விஷயங்கள். அவர்கள் வேற ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாருங்க. ஏன்னா இவர் அமைதியா இருக்கார், திருமணத்தை பத்தி பேசினா எந்த பதிலும் சொல்ல மாட்டார். அவர் வேற ஒரு வருத்தத்துல இருக்காரா, அல்லது மாறுபட்ட பிரச்சனைகள் ஏதாவது அவருக்கு இருக்கா, அல்லது அதையே நினைச்சிட்டு மறுபடியும் திரும்ப திரும்ப அதுல மூழ்கின்னு இருக்காரான்னு கண்டிப்பா பார்க்கணும். அவர் ஒரு மருத்துவர்கிட்ட, மனநல மருத்துவர்கிட்ட அழைச்சி செல்லுங்க, என்னன்னு பாருங்க. அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இல்லைன்னாலும் அவருடைய கவுன்சிலிங் மூலமா நிச்சயமா ஒரு நல்ல வழி பிறக்கும். அவர் மறுபடியும் செட்டில் ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதாவது திருமணம் வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று, தேவையில்லாத ஒன்றுன்னு கூட சில பேர் சொல்றாங்க. அவர் அது நல்லபடியா ஒரு ஹெல்த்தியா ஒரு முடிவு எடுத்தா பரவாயில்ல. இதனால அந்த காதலி போயிட்டாங்கன்றதால எடுத்தாருன்னா அது தப்பு. நிச்சயமா ஒரு மருத்துவத்தை கூட்டுப்பாங்க. அடுத்ததா சென்னையில இருந்து சகா நம்ம இணைப்புல இருக்காரு. சகா, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? வணக்கம் மேடம். சொல்லுங்க சகா. வணக்கம். உங்களுக்கு இந்த மனதோட பேசலாம், இதை நான் ரெகுலரா பாத்துட்டு இருக்கேன். சரிங்க. ரொம்ப நல்ல ஷோ. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு மேடம். ஆக்சுவலா எனக்கு ஒரு நடுவுல இப்போ ஒரு 1 மந்த் முன்னாடி சுகர் இருந்ததுன்னு தெரிய வந்தது. அது நடுவுல எனக்கு கொஞ்சம் ஹார்டா இருந்தது, திடீர்னு சுகர் வந்துருச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டு, அப்புறம் உடம்புல சின்ன சின்ன ப்ராப்ளம் இருந்தது. கம்ப்ளீட்டா எல்லா டெஸ்ட் எடுத்து பார்த்தாச்சு, எந்த ப்ராப்ளமும் 100% நார்மலா இருக்குன்னு சொல்லி டாக்டர் சில கேஸ்ட்ரிக்ஸ் சில மருந்து கொடுத்துருக்காங்க.
பட் ஆனா எனக்கு எல்லாம் இருக்கும்போது எனக்கு நல்லா தெரியுது என்னோட உடம்பு ஹெல்த்தியா இருக்குன்ட்டு. பட் ஆனா என்ன அறியாமலே ஒரு பயம் வந்து வருது. அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்ப நான் இன்னைக்கு டாக்டரை பார்த்ததுக்கு கொஞ்சம் டேப்லெட் கொடுத்துருக்காரு, அந்த பய உணர்ச்சி உங்களுக்கு குறையும் அப்படின்ட்டு. அது பண்ணலாமா இல்ல வேற ஏதாவது இது ஏதாவது பெரிய ப்ராப்ளமா இருக்குமா அப்படின்றது கொஞ்சம் டாக்டர்ஸ் தான் அதை வந்து விளக்கணும். ஓகே சகா, கண்டிப்பா நம்ம பேசலாம். சுபாஷ் என்ன சரி, அதாவது நமக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சோம்னா இருக்கு, இல்ல அப்படின்னு நினைச்சிட்டோம்னா இல்ல. நம்ம மனசுதான் ஹெவனை கூட ஹெல்லா நினைக்கலாம், ஹெல்ல கூட ஹெவனா நினைக்கலாம். உங்களுக்கு பயம் வந்து தேவையில்லை. டயாபெட்டிஸ் உள்ளவங்க நல்லா உடம்ப கவனிச்சுக்குவாங்க, நல்லா ஃபிட்டா இருப்பாங்க, அவங்க சாப்பாடு எல்லா விஷயத்திலயும் கரெக்டா வந்துருவாங்க. ஏன்னா அடிக்கடி டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். சோ டயாபெட்டிஸ் உள்ளவங்க 90 வயசு வரைக்கும் 100 வயசு கூட நான் பாத்துருக்கிறேன், இன்ஜெக்ஷன் போட்டோ இல்ல டேப்லெட் சாப்பிட்டோ நல்லா இருப்பாங்க. சோ ஒரு பிரச்சனை இல்ல உங்களுக்கு. அத வந்து மனசார நீங்க நம்பணும். உங்க மனசுக்குள்ள உங்க உடம்புக்குள்ள அது ஒவ்வொரு ஃபீலிங்கும் அப்படியே இறங்கணும். உங்களுக்கு இப்ப 2 மாசம் இருக்குதுனால டயாபெட்டிஸ் அப்படின்னு ஒரு வியாதி கண்டுபிடிச்சு 2 மாசம் தான் ஆகுதுங்கிறதுனால நீங்க கொஞ்சம் பதட்டப்படலாம். உங்க வயசு கொஞ்சம் சின்ன வயசா இருக்கலாம், அதனால நீங்க பதட்டப்படலாம். ஆனா அதை பத்தி நீங்க கவலைப்பட ஒண்ணுமே இல்ல. டேப்லெட் சாப்பிட சொல்லி இருக்காரு, டேப்லெட் சாப்பிட்டுக்கோங்க. அது ஒரு சத்து குறைவு தான். டயாபெட்டிஸ் எப்படி இன்சுலின் குறைவுனாலயோ ரெசிஸ்டன்ஸ்னாலயோ வர்ற மாதிரி உங்களுக்கு அந்த மனசுல தெம்பை கொடுக்கக்கூடிய அந்த டேப்லெட்ஸ் குறைபாடு, அந்த டேப்லெட்ஸ் அந்த சத்து குறைபாடு இருக்குன்னு டேப்லெட்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க தாராளமா சாப்பிடலாம். அதுக்கு மேல மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயங்களை நீங்க செய்யணும். வாக்கிங் போறது, எக்ஸசைஸ் பண்றது, நல்ல ஃபுட்ஸ் சாப்பிடுறது, நட்ஸ் சாப்பிடுறது, பழங்கள் சாப்பிடுறது. சோ இது எல்லாத்தையும் ஒரு ஹேபிட் மாதிரி நீங்க ஃபார்ம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்குது, சந்தோஷமா கொடுக்கக்கூடிய அவங்களை எது சந்தோஷப்படுத்துறதோ அப்படிப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடிய விஷயங்கள். ஒரு குழந்தையோ இல்ல ஒரு பெற்றையோ வச்சுக்கிட்டுறது, செடி வளர்க்கிறது, பெயிண்ட் பண்றது, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்க செய்யும் போது மனசுக்கு தெம்பை கொடுக்கக்கூடிய அதே செரோட்டோனின் உங்க உடம்புல செக்ரீட் ஆகும். சோ அப்படி உங்களுடைய அனுபவங்களாலேயும் நீங்க சாப்பிடலாம். இப்ப டாக்டர் மாத்திரை கொடுத்திருக்கனால அதை சாப்பிடுங்க. ஒரு 6 months மினிமம் சாப்பிடுங்க, உங்களுக்கு இந்த பயம் போயிடும். இன்னைக்கு நம்ம மனதோடு பேசலாம் நிகழ்ச்சியில நிறைய நேயர்கள் கால் பண்ணி தங்களுடைய பிரச்சனைகளை சொன்னாங்க. எல்லாருக்குமே ஒரு நல்ல தீர்வு சொன்னீங்க. நன்றி டாக்டர் அசோகன், நன்றி சுபாஷ். பிரச்சனை யாருக்குதான் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. முடங்கி கிடக்கிற வாழ்க்கை மூச்சு இருந்தும் அது வீண் தான். மதி இருந்தா மரணத்தை கூட வெல்லலாம்னு சொல்வாங்க. அது உண்மைதான். கவலைகள், கண்ணீர், மனக்குழப்பங்கள், குடும்ப பிரச்சனைகள் என தனக்குள்ளாகவே தகிக்கும் மக்களுக்கு மருந்திடும் இந்த நிகழ்ச்சி காலத்தின் அவசியமாகவும் இருக்கு. இயந்திர வாழ்க்கையை சிக்கி கிடக்கிற மனதை விசாலத்தின் வெளியில் பறக்க விடுங்க. மீண்டும் மனதோடு பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹேமா ராகேஷ்.